ரமணியுடைய கொலை வந்து ஏற்கனவே ஒரு வருஷமாக அவங்க 2 பேரும் காதல் சேர்ந்திருக்கிறார்கள். அவங்க வீட்டில் வந்து திருமணத்தை கூட பேசி முடிச்சிருக்காங்க. அந்த பையனுடைய நடவடிக்கைகளை திருமணம் பேசி முடித்ததுக்கு அப்புறமே நடவடிக்கைகளை வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து இந்த பையன் சரியில்லைன்றனால இந்த பெண் பேச மறுத்துருக்காங்க. ஆர்டிஓ ஆஃபீஸு சப் கலெக்டர் ஆஃபீஸாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா, நீதிபதி கொடுக்குற மாதிரி வந்து இவ்வளோ ஒரு 25 அடி அகலத்துக்கு ஒரு பெரிய ஹாலோட கொடுத்துருக்காங்க. அந்த சப் கலெக்டருடைய ரூம்லையோ அல்லது ஆர்டிஓ ரூம்லையோ தாசில்தார் ரூம்லையோ அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. ஆனால் வர்றவங்கள மரியாதை இல்லாமல் நிற்க வச்சு பேசுகிறாங்க. அவங்க போய் பெட்ரோல் வண்டியை போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவங்க அந்த 2 பேரும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க, அல்லது செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிற நிகழ்வுகளை அல்லது அங்கே இருக்கிற மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த தெருவில் ஏதாவது போன வாரத்தில் ஏதாவது ஸ்நாச்சிங் நடந்ததா, ஒரு ஈவ்டீசிங் நடந்ததா, இல்லை ரவுடித்தனம் பண்ணுறாங்களே எவனாவது இந்த தெருவில் அப்படின்னு விசாரிக்கணுமா இல்லையா? அப்படிலாம் விசாரிக்கிறது இல்லை. ஏற்கனவே ஒரு வழக்கில் உள்ளே போயிட்டு அவன் தண்டனை அடையாமல் வந்திருப்பான். கோர்ட்னா இவ்வளோ தான் பார்த்துக்கலாம், இவ்வளோ போட்டு தள்ளிடலாம், 2 வக்கீல் வச்சா நம்ம வெளியில் வந்துடலாம். காவல்துறை திறம்பட வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்துவதில்லை. இது நிறைய மாஜிஸ்ட்ரேட்ஸை வந்து இப்போ நானே வந்து பல வழக்குகளில் சாட்சிகளை சொல்வதற்கு இப்போ நான் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கேன். அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் வந்து ஓப்பனாக என்ன கவனம் அடிக்கிறாங்க, சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காவல்துறையின் முன்னாள் உதவி ஆணையர், காவல்துறையில் நீண்டகால அனுபவம் பெற்று பல்வேறு வழக்குகளை விசாரித்து பதக்கங்களை வென்றவர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போது தற்போது இருக்கக்கூடிய சூழல் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு அச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வீதிகளில் வந்து சுதந்திரமாக போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புற வண்ணம் தான் நம்ம சட்ட ஒழுங்கு வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காலையில் ஒரு கொலை நடக்குது, சாயந்தரம் ஒரு கொலை நடக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பொது வெளியில் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்கூலில் போய் தைரியமாக வெட்டுறாங்க, ரோட்டில் வந்து நடு ரோட்டில் போட்டு வெட்டுறாங்க. அப்படிங்கும்போது சட்ட ஒழுங்கு எப்படி சார் இருக்குது? இதுக்காக காவல்துறை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு நீண்ட கால அனுபவம் பெற்றிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரமணி அப்படிங்கிற ஒரு டீச்சர், தமிழ் டீச்சர், அவங்க வந்து ஜூலை 25 தான் வந்து டீச்சர் படிக்க அவங்க போயிருக்காங்க. அவங்க வந்து பணியில் இருக்கிற பொழுது அங்கே வந்து மதன்குமார் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து ஏதோ பேசுகிறாரு, உறவினர் பேச வந்திருக்காருன்னு நினச்சிட்ருக்காங்க. பேச வந்திருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கத்தி எடுத்து குத்திடுறாரு. குத்தி பல்வேறு அந்த அம்மா அங்கேயே விழுந்து மரணம் அடைஞ்சிடுறாங்க. உடன் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கிற பொழுது ஏற்கனவே மரணம் அடைந்ததாக தகவல் வருது. அதோட பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கோர்ட்டில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு வழக்குரைஞரை, ஆனந்தகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கோர்ட் வளாகத்துக்குள்ளேயே காவல் அதிகாரிகள், நீதிமன்றம், நீதிபதிகளாக இருக்கிற இடத்துல, வழக்குரைஞர்கள் நடமாட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து வெட்டுறாரு. வெட்டி வந்து அவர் அந்த இடத்துலையே துடிச்சு அவர் இறந்து போகிறாரான்னு பார்த்து தர மாதிரி தாக்குதல் பண்ணுறாரு. அவர் கை கால் உதறிட்டு இருக்கும்போது அவர் செத்துட்டார் அன்டில் ஹிஸ் டெத் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர் செத்துட்டார், கழுத்து எல்லாமே காயம் ஆயிடுச்சு, அவர் இயங்காமல் தனியாக மூச்சு போயிட்டாருன்னா அப்புறமே அவர் போகிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பொது இடங்களில் ஒரு கொலை நடந்திருக்கு. மதன்குமார் ரமணியுடைய கொலை வந்து ஏற்கனவே ஒரு வருஷமாக அவங்க 2 பேரும் காதல் சேர்ந்திருக்கிறார்கள். அவங்க வீட்டில் வந்து திருமணத்தை கூட பேசி முடிச்சிருக்காங்க. அந்த பையன் 10th கிளாஸ் தான் படிச்சிருக்கான். அவங்க வந்து ஒரு டீச்சருக்கு தகுதியானவங்க. இருந்தாலும் இந்த பையனுடைய நடவடிக்கைகளை திருமணம் பேசி முடித்ததுக்கு அப்புறமே நடவடிக்கைகளை வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து இந்த பையன் சரியில்லைன்றனால இந்த பெண் பேச மறுத்துருக்காங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காதலிக்கும் போது அதுவும் நிச்சயமெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தன்னுடைய மனைவியாக கற்பனை பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அவன் போய் பண்ணுறான். இருந்தாலும் பண்ணின இடம் வந்து பள்ளிக்கூடம்.
ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க. 1000 பேருக்கு ஒரு வாரம் அந்த ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. எதுக்கு விட்டாங்க? டீச்சரை ஸ்கூல்லேயே வந்து ஒருத்தர் கத்தியில் குத்தி கொலை பண்ணார் அப்படிங்கிறத அந்த 1000 பேருக்கு மட்டுமில்லை, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்ததுனால தமிழகம் முழுவதுமே ஸ்கூலுக்குள்ளே வந்து ஒரு டீச்சரை வெட்டி கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பதிவாகுது. அதே மாதிரி கோர்ட் வளாகத்திலே வந்து ஒரு வழக்கறிஞரை வெட்டி கொள்கிறாங்க அப்படிங்கிறது பதிவாகுது. இது அரசு தரப்பிலும் சரி, காவல்துறையின் தரப்பிலும் சரி, இப்போ என் தரப்பில் கூட வந்து இது தனிப்பட்ட விரோதத்தினால் ஏற்பட்ட கொலைகள் அப்படி தான் சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு பொது இடத்துல அது நடக்கலாமா? அப்போ தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்க்கட்சிக்காரங்களும் கல்வியாளர்களும் நீதிமன்றமும் வழக்கறிஞர்களும், இப்போ வழக்கறிஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. வழக்கறிஞர் இங்கே வந்து ஆசிரியர்கள் வந்து ரமணியுடைய கொலைக்காக ஆசிரியர்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இங்கே வழக்கறிஞர் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து இப்படி ஒரு கொலையை அரங்கேற்ற முடியும் அப்படிங்கிற ஆணவம் எப்படி வருது, அந்த தைரியம் எப்படி வருது? தைரியம் வந்துச்சுன்னா ஆட்சியாளர்கள் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இல்லை, அந்த தைரியம் வந்து எப்படின்னா மக்களுக்கு வந்து போலீஸ் மேலே பயம் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் கூட இருக்குமா? இந்த கேள்வியை இந்த டீச்சருடைய ஸ்ட்ரைக்லையும் சரி, இந்த வழக்கறிஞர்கள் ஸ்ட்ரைக்லையும் சரி, ஆட்சியாளர்கள் மீது பயம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி பொது இடங்களில் கொலை நடக்குது அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து அறிக்கைகள் கொடுக்குறாங்க. பொது இடங்களில் இப்படி ஒரு கொலை, வயல்வெளியில் ஏதோ முன்விரோதம் காரணமாக ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது இந்த பாரில் நடந்துச்சு, குடிக்கிற இடத்துல தலைக்கு மீறிய போதையில் நடந்துச்சு அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக பப்ளிக் பிளேஸில் கொலை பண்ணலாம். அப்படி இப்போ நம்ம வந்து இந்த கூலிக்கு கொலை செய்த அந்த கொலையை கூட நம்ம வன்மையாக கண்டித்தோம். பொது இடங்களில் தமிழக வரலாற்றில் பொது இடங்களில் ஒரு ஆசிரியரை, ஒரு வழக்கறிஞரை, ஒரு எதிர்க்கட்சி தலைவரை, அல்லது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை, இது போன்ற ஆட்களை எல்லாம் வந்து சாதாரணமாக கொலை பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஒரு அரசு நடக்கிற பொழுது இந்த நாட்டில் வந்து அரசாட்சி என்ன செய்யுது? அப்போ எல்லாருமே வந்து அரசை பற்றி குறை சொல்லிகிட்டே போகலாமா அப்படின்னா, எங்கே குறை நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காவல்துறை நிர்வாகம் காவல்துறையில் நல்லா தான் இருக்குது. ஆனால் காவல்துறை நிர்வாகத்தில் வந்து உணர்வுபூர்வமாக செயல்படலை. இப்போ வந்து அது உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, காவல்துறையில் போயின்னா யாரையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டு வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு மரியாதையாக பேசுகிற தன்மை இல்லை காவலர்கள்கிட்ட. ஆமாம், காவலர்கிட்ட இல்லை. அப்புறம் காவலர்கள் வந்து மனுக்களை வாங்கினா ரசீது கொடுக்கறதில்ல. நீங்கள் போய் நாளைக்கு போய் ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கு ரசீதோ அல்லது எஃப்ஐஆரோ வந்து உடனே கொடுக்கறதில்ல. கம்ப்யூட்டர் கான்ஸ்டபிள் இல்லை, போயிட்டு நாளைக்கு வாங்க, இன்ஸ்பெக்டர் இல்லை, மத்தியானமாக வாங்க, சாயந்தரம் வாங்கன்னு காவல் நிலையத்துக்கு செல்வதே வந்து ஒரு பெரிய பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் அப்டேட் பண்ணணும். காவல் நிலையத்தில் வர்றவங்கள கஷ்டப்பட்டு தான் சொல்லலாம் துயரம். காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா, நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டீங்கன்னா உன்னை விடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதே அவங்க வந்து தாங்க முடியாத துயரம் இருக்கிற பொழுது தான் காவல் நிலையம். சாதாரண இருந்த விஷயங்களை அவங்களே கடந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது காவல்துறையில் உரிய மரியாதை கொடுத்து மக்களை ரிசீவ் பண்ணுறதில்லை. அரசுக்கு கவனத்துக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்றால், இந்த அரசு அலுவலகங்களில் கூட சரி, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து டெய்லி ஒரு விஓ வந்து கைது செய்யப்படுகிறார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்படுகிறார், சர்வேயர் கைது செய்யப்படுகிறார், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கைது செய்யப்படுகிறார்கள். அப்போ ஆர்டிஓ ஆஃபீஸு, சப் கலெக்டர் ஆஃபீஸர் அது பார்த்திங்களா, அங்கே போய் பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி இருக்கார் பார்த்திங்களா, நீதிபதி கொடுக்குற மாதிரி வந்து இவ்வளோ ஒரு 25 அடி அகலத்துக்கு ஒரு பெரிய ஹாலோட கொடுத்துருக்காங்க. அந்த சப் கலெக்டருடைய ரூம்லேயோ அல்லது ஆர்டிஓ ரூம்லேயோ தாசில்தார் ரூம்லேயோ அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. ஆனால் வர்றவங்கள மரியாதை இல்லாமல் நிற்க வச்சு பேசுகிறாங்க. சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த நாட்டில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். ஒவ்வொரு ஓட்டு போடுறவனுக்கும் இந்த நாட்டில் மந்திரி ஆகிற உரிமை இருக்குது, இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆகிற உரிமையே அவனுக்கு இருக்குது. அப்போ அவனும் ஒரு முதலமைச்சர் தான், அவனும் ஒரு ஆட்சியாளர் தான், அவனும் ஒரு குடியுரிமை பெற்ற ஒவ்வொருத்தருமே இந்த நாட்டில் வந்து அனைத்து சலுகைகளும் பெற
உரிமை உள்ளவன் தான். சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். கான்ஸ்டியூஷன் 14, 15, 16, 25, 26 எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படின்னு நடத்துங்கன்னு சொல்லுது. நானே வந்து பார்க்குறேன், இந்த அம்பத்தூர் தாசில்தார் ஆஃபீஸ் ஒரு தடவை போயிருக்கிறோம். இந்த நாமக்கல்லில் வந்து மஞ்சுளா அப்படின்னு ஒரு லேடி அவங்க வந்து ஒரு வேலையாக போயிருந்தால் கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் வந்து வயதான முதியோர்கள் கூட்டு போய் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு போயிருந்தால் ஏற்ற மாதிரி 12 சேர் இருக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து உட்கார வச்சு பேசணுங்கிற யோசனையே இல்லை. அந்த இறக்கம் கூட இல்லாமல் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எப்படி வந்து தமிழர்களை வந்து நிற்க வச்சு டீல் பண்ணாங்களோ அந்த மாதிரி டீல் பண்ண விரும்புகிறாங்க. எப்போ வந்து அரசுத்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து இவர்களுக்கு பணி செய்யத்தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து இவர்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர செய்யணும். அது யார் செய்யணும்? ஆட்சியாளர்கள் தான் செய்யணும். ஆட்சியாளர்கள் அது மாதிரி உணர செய்யணும். அதே மாதிரி காவல்துறை சேர்ந்தவர்கள் வந்து பொது இடங்களில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை தட்டி கேட்காம அப்படியே மேம்போக்காக போயிடுறாங்க. இப்போ பெட்ரோல் வண்டியில் இருக்கிறாங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியிலே உட்காந்துருக்காரு. அந்த நைட்டு ரோந்து போகிறோம். ஆமாம், ரோந்து போகிறவர்களை நீங்கள் இதெல்லாம் வந்து டிகே போட்டு, டிகேனா போலீஸ் இல்லாத வேற ஒரு அதிகாரிகள் மஃப்டியில் போய் இந்த பெட்ரோல் வண்டியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தா அவங்க போய் பெட்ரோல் வண்டியை போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவங்க அந்த 2 பேரும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க, அல்லது செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிற நிகழ்வுகளை அல்லது அங்கே இருக்கிற மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி, இந்த தெருவில் ஏதாவது போன வாரத்தில் ஏதாவது ஸ்நாச்சிங் நடந்ததா, ஒரு யூடிசி நடந்ததா, இல்லை ரவுடித்தனம் பண்ணுறாங்களே எவனாவது இந்த தெருவில் அப்படின்னு விசாரிக்கணுமா இல்லையா? அப்படிலாம் விசாரிக்கிறது இல்லை. இதெல்லாம் முன்னாடி காவல்துறையில் இருந்துச்சு, இப்போ காவல்துறையில் இல்லை. இதுக்கு என்ன காரணம் சார்? காரணம் என்னன்னா இன்எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து நிர்வாக திறமையை வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்த வேண்டியிருக்கு அப்படி சொல்லுவோம் பாசிட்டிவாக. நிர்வாக திறமையை வந்து உயர்த்தி பொறுப்புணர்ச்சியை வந்து புரிய வைக்கணும் ஒவ்வொரு காவலர்களுக்கும். பொது இடங்களில் போகிற பொழுது கண்ணுக்கு தெரிகின்ற சின்ன சின்ன குற்றங்களை கூட இது இப்படி பண்ணாதப்பா, ஏப்பா இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற, அனாவசியமாக ஏப்பா அந்த ஸ்கூல் பொண்ணுங்க போகிற இடத்துல நீ ஏன் பண்ணிக்கிற, நீங்கள் ஸ்கூலுக்கு பந்தோபஸ்துக்கு போடுற கான்ஸ்டபிள்ஸ் கூட அவர் வந்து ஒரு பெட்டிக்கடையில் நின்று பேசிகிட்டு இருக்கிறார். என்னங்க வந்து அவர் வந்து வாலண்டியராக சர்வீஸ் பண்ணக்கூடிய உணர்வோடு வந்து சேரலை. இப்போ நான் வந்து அடிக்கடி இந்த ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போகிற பொழுது பார்த்தா அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பக்கம் ஆந்திரா போலீஸ் நிற்கிறான். அவன் நின்றுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறான். ஒவ்வொரு வண்டி விடாமல் நம்பர் பிளேட் என்ன, எங்கேருந்து எங்கே போகிறீங்க எல்லாம் கேட்குறான். இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு போலீஸ் உட்காந்துருக்கான், ஒரு 6-7 பேர். இவங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற அதிகாரிகள் இன்எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். காவல்துறையில் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காரு, திரு மு.க. ஸ்டாலின் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காரு, சம்பளம் கொடுக்குறாரு, எல்லாம் நடக்குது. அரசாங்கம்னு இருந்தால் நிர்வாகம் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் திறமையாக நடக்குதா? பொது இடத்துல நம்ம ஒரு கொலை அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை அரங்கேற்றிட முடியுமா அப்படின்னு அவனுக்கு பயம் வரணும். கோர்ட் வளாகத்தில் இருக்கும்போது நம்ம பண்ண முடியாது, ஸ்கூலுக்குள்ளே போய் நம்ம பண்ண முடியாது, அவங்க தனியாக வரும்போது பண்ணிடலாம். அப்படி தான் அவனுக்கு தோணி இருக்க நம்ம ஒழிய. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூலுக்குள்ளே போய் வெட்டலாம் அப்படின்னு தைரியம் வரலாமா? வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, வரக்கூடாது சார். வரக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கான தண்டனைகள் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இப்போது இல்லை, தண்டனைகள் வந்து இப்போ ஒரு மர்டர் பண்ணிட்டார் வைங்களேன், அவருக்கு வந்து அவர் மேலே வந்து 302 அப்படின்னு ஒரு செக்ஷன் போட்டுருவாங்க. போட்டு அவருக்கு அதுக்கான தண்டனை. இப்போ அவர் வந்தார், பேசிகிட்டு இருந்தார், கத்தி எடுத்தார், குத்துனார், கண்ணால் பார்த்த சாட்சிகள் நிறையா இருக்குது. அவருக்கு கண்டிப்பாக அவரே சரண்டர் ஆயிடுறாரு. போய் நான் தான் குத்துனேன்னு சரண்டர் ஆயிடுறாரு. இப்போ 2 கேஸுமே அப்படி தான். இதில் வந்து ஆனந்தகுமார் அப்படிங்கிறவர் கூட கண்ணன் அப்படிங்கிற வக்கீல அப்படியே அருகில் இருக்கிற போலீஸை போய் சரண்டர் ஆயிடுறாரு. அப்போ வெட்டினதை பார்த்த சாட்சிகள் எல்லாம் பார்த்து இப்போ என்ன நடக்குதுன்னா, அரசு துறையில் இதுவரைக்கும் நடந்த கொலைகள்லாம் இருக்குது. கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, அல்லது கொலை மிரட்டல் வழக்கு, இது ஹர்ட் கேசஸ்,
இதை வந்து ரெவ்யூ பண்ணுறதுல மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறதா நான் கருதுகிறேன். ரெவ்யூ பண்ணல. அப்புறம் கோர்ட்டில் போய் ரெவ்யூனா எந்த மாதிரி சார்? ரெவ்யூனா எத்தனை வழக்குகள் பதிவு பண்ணோம், எவ்வளோ சார்ஜ் ஷீட் போட்டோம், எவ்வளோ நாட்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டோம். சார்ஜ் ஷீட் போட்டவங்க எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு அந்த சாட்சிகள்லாம் கொண்டு போய் ஆஜர்படுத்திட்டீங்களா? ஆஜர்படுத்தப்பட்டால் என்னங்க சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு ஆஜர்படுத்தி மாதம் மாதம் எவ்வளோ கன்விக்ஷன் வாங்கினீங்க, எத்தனை பேர் தண்டனைக்கு உள்ளானார்கள், தண்டனைக்கு உள்ளாகவில்லை அப்படின்னா ஒரு வெட்டினா கோர்ட்டுக்கு போனால் ஈஸியாக வெளியில் வந்துடலாம், வெட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு 2 நல்ல வக்கீல் வச்சா ஈஸியாக வெளியில் வந்துடலாம். காவல்துறை திறம்பட வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்துவதில்லை. இது நிறைய மாஜிஸ்ட்ரேட்ஸை வந்து இப்போ நானே வந்து பல வழக்குகளில் சாட்சிகளை சொல்வதற்கு இப்போ நான் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கேன். அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் வந்து ஓப்பனாக என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னா, நல்ல சாட்சிகளை கொண்டு வந்து நீங்கள் ஆஜர்படுத்த மாட்டேங்கிறீங்க, சாட்சிகளை கொண்டு வந்து ஆஜர்படுத்துறதில்லை, கேஸை வந்து நீங்கள் சரிவர நடத்துறதில்லை. அப்படின்னால வழக்கு பதிவு பண்ணி பல மணி நேரங்களை வந்து செலவிட்டு வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கு ஒரு குற்றப்பத்திரிக்கை போட்டு அதுக்கு கோர்ட்லேருந்து கொண்டு போய் ஆவணையெல்லாம் சமர்ப்பித்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஒப்பீனியனை வாங்கி அத்தனையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த குற்றவாளி வெளியே போயிட்டு வர்றேன். எவ்வளோ பெரிய வேலை பழு வீணாக போகுது. அந்த வீணாக போகும்போது ஒரு தடவை ஒருத்தன் வந்து ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு வெளியில் வந்துடுவான். அல்லது இப்போ இவருக்கா பார்த்தீங்களா, மதன்குமாருடைய தம்பியோ அண்ணனோ ஃப்ரெண்டோ ஒருத்தன் ஏற்கனவே ஒரு வழக்கில் உள்ளே போயிட்டு அவன் தண்டனை அடையாமல் வந்திருப்பான். ஸோ கோர்ட்னா இவ்வளோ தான் பார்த்துக்கலாம், இவ்வளோ போட்டு தள்ளிடலாம், 2 வக்கீல் வச்சா நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான போக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த தொடர் கொலை சம்பவங்கள் இது தனிப்பட்ட விரோதமாக இருந்த போதிலும் எல்லாமே தனிப்பட்ட விரோதம் தான். இல்லைங்க, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு 5 தனிப்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்தார்கள், அது தனிப்பட்டது. ஆனால் நடந்த இடம் பொது இடத்துல வச்சு வெட்டுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நிகழ்வு. எந்த கொலையாவது வந்து சில வழக்குகள்லாம் வந்து பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு வரும். பெரும்பாலான மர்டர் வந்து தனிப்பட்ட பகை தான் காரணமாக இருக்குது. தனிப்பட்ட பகை காரணமாக இருந்தாலும் கொலை செய்யலாம், வெட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு யாரும் போகாமல் இருக்கிற அளவுக்கு காவல்துறை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வரணும். அப்படி வந்தால் தான் இது போன்ற நிகழ்வுகளை தடுக்க முடியும். தொடர்ந்து பேசும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.